வணக்கங்க. அம்மா வணக்கம். அன்பான வணக்கம், நண்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு அன்பர் பேசியிருப்பாரு. ஒரு டாக் வந்து ஸ்ட்ரீட்லெஸ்ல யாரும் இல்லாம தனியா தவிச்சிட்டு இருக்கும். அதை வந்து ஒரு நபர் எடுத்து வளர்ப்பாரு. ரொம்ப அன்பா பாசமா இல்ல டேக் கேரா பாத்துப்பாரு. அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்சா இருக்கும் அந்த நண்பர் கூட. அவர் ஆபீஸ் எங்க போனாலுமே அவருக்காக ரொம்ப வெயிட்டப்பா பண்ணி அவரை கூடவே இருக்க ஒரு பர்சன் மாதிரி இருந்து போய் கூட்டிட்டு வரது போறது இதே மாதிரி ரொட்டீனா போயிட்டு இருக்கும். அந்த ஒரு சட்டன்ல அவருக்காக போய் கூட்டிட்டு வர அந்த டாக் வந்து அட்டாச்சே ஆகாது. டிட்டாச்சே ஆகாம ரொம்ப அன்போட ஊன்றி போயிருக்கும். ஒரு நாள் அவர் இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் தெரியாத அந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா அவருக்காக காத்திருந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 9-10 வருஷம் காத்திருந்து ஒவ்வொரு வருஷமா அவர் வருவாரு. ரொம்ப ஏங்கி ஏங்கி போய் தவிச்சு போய் அது இறந்துடும். இது வந்து ஒரு செலவு வச்சிருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவம். ஆமா, இது உண்மை. இது ஒரு மூவியா எடுத்து இங்கிலீஷ் மூவியா எடுத்திருக்காங்க. ஆமா. இப்ப அதுல என்னன்னா ஒரு ஜீவராசியோட அன்பு எவ்வளவு இதுவா இருக்குது, அது வச்ச பாசம் பெருசா இருக்கு. அந்த பாசத்தின் அடிப்படையில அவர் ஒரு என்னை எடுத்து வளர்த்தவரு. அதனால அடிக்கடிக்கு அது ஆபீஸ்க்கு கூட போய் வரும், எல்லாம் பண்ணும். ஒரு நாள் அதே போல ஆபீஸ்க்கு போயிட்டு வருவாருன்னு பார்க்கும்போது அவர் வரல. ஏன்னா அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருப்பாரு. இதுக்கு தெரியாது. இது அதே போல எப்பவுமே ரயில்வே ஸ்டேஷன் போய் வெயிட் பண்ணோம். சரி வருவார், நான் நீ ஃபுல்லா பார்க்க திருப்பி வரும். இதே போல 9 வருஷம் அதே செயலை பண்ணிக்கிது. அது என்னன்னா ஏக்கம். அந்த ஏக்கம் என்னன்னா என்னோட அது ஒரே ஒரு பிரச்சனை, அதோட அன்பு தான். அது வந்து ஓனரு அப்படிலாம் கிடையாது. அவரும் நானும் ஒண்ணு அந்த தன்மையில இருக்கும் போது அந்த டாக்கு வந்து அவன் ஓனர் அவர் மேல அவ்வளவு அன்பு வச்சது. அந்த அன்பின் காரணமா தினைக்கும் போய் விட்டு விட்டு வரும்போது ஒரு நாள் அவர் இறக்குறதுனால அது தெரியாதனால திருப்பியும் அதே கண்டினியூட்டா பண்ணுது. அது அந்த கண்டினியூட்டா அவரே ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காரதும் வரதும் போய் உட்கார இதே 9 வருஷம் ஒரு ஜீவராசி பண்ணிருக்குதுன்னா அது ஒரே காரணமா அது மனிதனா ஜீவராசி. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய். இதே ஒரு ஏக்கம் தான் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்குது. இப்ப அந்த நாய்க்கு என்ன எப்படியாவது என்னோட ஓனர் வந்துருவாரா உண்மைதானே? என் மேல அன்பு வச்ச அந்த ஜீவன் வந்துருமா? அது அந்த ஏக்கத்தெல்லாம் போய் போய் பார்த்து நம்ம அந்த அன்பு திருப்பி கிடைச்சிடும். ஏன்னா அவர் வந்தாலும் அந்த அன்பு கிடைச்சிடும். அது கிடைக்கும் போது அது ஏங்கி 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 ஏக்கத்தை 9 வருஷம் ஒரே செயலை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா செஞ்சுக்குது. அது எல்லாரும் பார்த்து எல்லாரும் புகைப்படம் பிடிச்சி எல்லாருமே அதை சொல்லி அதுக்கப்புறம் அது வந்து ஒரு உண்மை சம்பவம். இது அப்படியே ஒரு படமாவே எடுக்கப்பட்டிருக்கு. அந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க எல்லாம் இங்கிலீஷ் படத்துல பாத்தீங்கன்னா அந்த நாயோட அந்த அன்பு எப்படி இருக்கும். ஒரு என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குன என்னோட ஓனரு மொத்தத்துல என்னோட பெரிய நட்பு. அவங்களுக்கு அது கொடுத்த ஒரு பெரிய ரெப்ரேஷன், அளவுக்கு மீறின ஒரு அன்பு. அது அவர் மேல ஏக்கமா மாறி அந்த ஏக்கமாவே 9 வருஷம் அதே செயலை ரொட்டீனா செஞ்சு, ஆமா அது ரொட்டீனா அதே செயலை செஞ்சு இறந்தும் போயிருது. அது இறந்தது கூட பாருங்க, அது இறந்து கூட அது ஏக்கம் நின்று இருக்குமானா அந்த ஏக்கம் திருப்பி அப்படியே தொடருது. ஏன்னா அது அப்படியே சிலையா வச்சிருக்காங்க ஒரு இடத்துல, ஒரு நாட்டுல சிலையா வச்சிருக்காங்க. இப்போ இதே ஏக்கம் தான் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்குது. இந்த ஏக்கம் என்னன்னா எப்படி அந்த ஜீவராசி என்னை வளர்த்த என் ஓனர் நான் பாத்திர மாட்டேனா அப்படின்ற ஏக்கத்துல அது 9 வருஷம் ஒரே செயலை செஞ்சிருக்குது. அதே மாதிரிதான் இந்த உலகன்ற ஒரு ஏக்கம் ஆரம்பிச்சு இது என்னைக்கு முடிவுக்குள்ள வரும், இது எப்போ நாங்க அந்த இன்பத்தை நோக்கி நான் போவேன், ஆக மொத்தத்துல என்னன்னா என்னைக்கு நான் பார்ப்பேன். இந்த ஏக்கம் இந்த அண்டத்துல அனைத்துக்குள்ளயும் இந்த ஏக்கம் இருக்குது. எப்படி அந்த ஜீவராசி அவர் ஓனர் மேல எந்த அளவுக்கு அந்த ஏக்கம் வச்சுதோ அதே ஏக்கம் இந்த அண்டத்து மேல அண்டன்றதும் இது உலக அனைத்துன்றது ரெண்டு ஒண்ணு. அதுவே அது மேல அந்த ஏக்கத்துல இருக்குது. என்னைக்குன்னா என்ன நான் பார்ப்பேன், இல்லை என்னைக்குன்னா என்னோட அந்த முடிவுக்குள்ள என்னால போக முடியும். ஆக மொத்தம் ஆமா நான் என்னோட ஆரம்பம் என்ன அந்த ஆரம்பத்துக்குள்ள நான் என்னைக்கு போவேன். ஏன்னா என்ன ஆரம்பத்தை எனக்கு தேவைப்படுது. இப்போ எனக்கு அந்த ஏக்கம் இருக்குது நம்ம எல்லாருக்குள்ளயும். அதான் சொன்னேன், ஏக்கம் இயக்கம் ரெண்டுமே ஒண்ணு. ஏக்கம் இயக்கம் ரெண்டுமே ஆமா ரெண்டுமே ஒண்ணு. இது ஏங்குறதுக்கு காரணம்னா உன் ஏக்கமே அதை ஏக்குது. அதனால்தான் அது ஏக்கமா இருக்குது. காரணம் நீ ஒரு ஏக்கத்துல நீ ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கிற, அதுக்கு அது ஏங்கிட்டே இருக்குது. இதுதான் இங்க எல்லாரும் செய்யற செயல், ஒரே செயல் தான். இப்ப நம்மளாம் நம்ம லைஃப் நம்ம ரொட்டீன் லைஃப் ஏன் நம்ம இப்படி வாழ்றோம்னு பாத்தீங்களா? சும்மா இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்குது. எல்லாருமே நான் வாழ்ற மாட்டேனா, எனக்கும் அதே பொண்ணு குழந்தை கல்யாணம் குழந்தை குட்டி இருக்காதா, எனக்கு ஒரு சொத்து வந்துடாதா, எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிடாதா, நான் ஒரு பெரிய விஷயமா ஏதாவது பண்ண மாட்டேனா, நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், இது ஒரு ஏக்கம். ஆனா அந்த ஏக்கம் எதுக்கு நடக்குதுன்னா இந்த ஒரு முழுமையை எட்டுறதுக்கோசம் ஏக்கம் நடக்குது. ஆனா அந்த முழுமையை எட்டக்கூடிய சூழல் உருவாகிறதுனால அந்த செயல் நடந்துட்டு இருக்கிறதுனால யாராளுக்குள்ள ஏற்பட்ட ஒரு எண்ணம் ஒரு ஆசை அதோட ஏக்கம் தான் அவங்களை ஏக்குது. அதனால இந்த ஏக்கமும் ஏக்குது. ஆமா டாக்ஸ் பண்ண அந்த அதே செயல நம்ம எல்லாரும் செய்யணும். அனைத்துமே
அது நீ மனிதனாகட்டும், ஜீவராசி ஆகட்டும், மறைஞ்சி இருக்கிற அனைத்துமே ஒரு ஏக்கத்துல இருக்குது. உண்மைதானே? ஏக்கம் ஏக்கம் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா இங்க எல்லாத்துக்குள்ளயும் பெயின் இருக்குது. இப்போ அந்த டாக்ஸ்குள்ள ஒரு பெயின். ஏன்னா என் முதல்ல நான் ஒரு நாள் பாத்திர மாட்டேன், ஒரு நாள் இது எப்பவுமே நடக்கல. அந்த எண்ணத்தினால அது எத்தனை வருஷம் வருதுன்றது அது தெரியாது. ஆனா தினைக்கும் போகும், தினைக்கும் வரும், தினைக்கும். இப்போ அதை பொறுத்த வரைக்கும் நம்மளை பத்தி 9 வருஷம் நம்ம சொல்றோம். உண்மைதானே? அந்த 9 வருஷம் தான் இப்ப இந்த அண்ட சராசரம் ஏங்கி எத்தனை கோடி ஈகோன்னு நீங்க சொன்னாலும் சரி, அது இது கூட கம்பாரிசன் பண்ணா ஓகே, ஒண்ணு ஒத்து போயிடும். உண்மையிலே அது இதுவும் அப்படியே ஒத்து போகும். ஏன்னா அது சரத்துக்கு 9 வருஷம்ன்றது, இந்த இயற்கையோட முழு தரத்துக்கு இது 9 வருஷம்ன்றது ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லலாம். அதை விட அது பிக்கஸ்டே சொல்லலாம் அந்த நாயோட அந்த 9 வருஷ வாழ்க்கை. ஏன்னா இது அனைத்துமா அந்த ஏக்கத்தோட இருக்கிறதுக்கும் அது ஒண்ணு அவங்களோட ஓனருக்கோசம் அது ஏக்கமா இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குமா. இந்த மாதிரியான ஏக்கம் நம்மளுக்கு சரியானா அது ஜீவராசி. அதனால அதுக்கு அந்த பாசத்துல இருந்து வெளியே வர தெரியல. புரியுது நான் சொல்றது? அதனால அது போய் 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 அந்த நிகழ்வை பார்க்குது. ரெண்டாவது அதுக்கு தெரியல. நம்ம சொல்ற அந்த நாய்ங்க அதான் இறந்தது தெரிஞ்சிருந்தா அது இறந்தது தெரிஞ்ச கூட அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதுதான் அது வச்ச அந்த வச்ச பாசம். நாய் நன்றி விடுதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அந்த அன்பு அதுட்டு முழுமையா இருக்கு. இந்த மாதிரி நிறைய நாய் நம்ம இது வந்து ஒரு நிகழ்வு. இதே போல நிறைய நாய் வந்து லைவ்ல நிறைய இடத்துல நடக்குது. ஒரு டாக்ஸ் வளர்க்குறாங்க. அது வளர்க்கும் போது அது அவர் இறந்தாருன்னா அவர் கூட இருந்து அவர் கூட சுகர்ல போய் பார்த்து இறந்தும் போகுது. எப்படி இறந்து போச்சு? இப்ப நீங்க சொல்ற மாதிரி இறந்த நபரும் தெரியுது, இவர் தான் இருந்தாரு, இறந்துட்டாரு, இவர் வரமாட்டாரு. ஆனாலும் அதனால அந்த முழுமையான அந்த அன்பை முடியாது. அதனால அந்த அன்பு அதோட கரைஞ்சாதான் அதுக்கு ஒத்துப்போகும். அதுதான் அதோட வச்ச உண்மையான பாசம். அதுதான் நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்றாங்க. அந்த நன்றி என்னன்னா ஒரே விஷயம் தான், அளவுக்கு மீறி அன்பு வைக்கும். அது ஒரு செயலை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அந்த செயலுக்கோசம் அது கொடுக்குற ரிட்டர்ன் கொடுக்குற அன்பு வந்து முழுமையா இருக்கும். அந்த அன்பு இயற்கையாவே ஜீவராசிக்கிட்ட எல்லா ஜீவராசிக்கிட்டும் உண்டு. அது அந்த நாயன்ற ஒரு ஜீவராசி அதை பண்ணிருக்குது. இதுதான் இங்க எல்லாருக்குள்ளயும் அது நடக்குது. ஆனா நம்மளுக்குள்ள இது ஏன் நடக்குது, எதுக்குன்ற ஒரு கொஸ்டின் ஏற்படுத்தும். ஒரு கேள்வி எழுப்பணும். ஒரு கேள்வி எழுப்பி இந்த ஏக்கம் இல்லாம இருந்தா மட்டும்தான் இது சொல்யூஷன். வேற வழியே கிடையாது. இப்ப நீ எப்படி நீ பண்ணாலும் சொல்யூஷன் பண்ண முடியாது. என்ன இப்ப நீ இப்போ நம்மளே அதே போல இருக்கிறோம். நம்ம ஒரு மனிதர் இருக்கிறோம், நம்ம சொந்த பந்தம் இருக்கிறாங்க, கணவன் மணி எப்படி பண்ணாலும் ஒரு நாள் யாரோ ஒருத்தர் விட்டு போறாங்க. நீங்க அப்போ அது அந்த நாய்ப்பட்ட அதே ஏக்கத்துல இருக்க போற. உண்மைதானே? இப்போ அது இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? அது இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அறிவு நீ வாழ்த்துக்கு. உண்மைதானே? நீ ஏங்கிறது சரியா? இப்படி ஒரு பொருள் ஒரு உயிர் இறந்துச்சுன்னா அதுக்கோசம் ஏங்கிறது சரியா? இல்ல ஒரு பொருள் கோசம் ஆசைப்பட்டு அது வரணும்னு நினைக்கிறது சரியா? இது இருக்கணும்னு ஆசைப்படுறது சரியா? ஆனா நம்ம எல்லாருக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்குது. ஏதோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் எனக்கு வேணும். அந்த மாற்றம் அவன் தகுதி தரத்தை பொறுத்து இந்த மாற்றம் நல்லா இருக்கும், இந்த மாற்றம் நல்லா இருக்கும், இந்த மாற்றம் நல்லா இருக்கும் ஆசையில போறோம். அது பேர் ஏக்கம் தான். அந்த ஏக்கத்துல அவங்க தகுதிக்கு ஏற்றாற் போல ஒரு சுழற்சி. அந்த சுழற்சியில ஒரு நபர் மாட்டிக்கின்னு ஒரு ஜீவராசி ஆட்டம் மனிதன் எல்லாமே அது வந்து அந்த அண்டங்களாட்டாலும் எல்லாமே சுத்தம், எல்லாமே சுழற்சி. எல்லாமே சுழற்சி இருக்குதுன்னா காரணம் ஏக்கத்துல இருக்குது. ஏக்கத்துல இருக்குதுன்னா அது ஒரு ஏக்கத்துல இருக்குது. அதனாலேயே அது ஏக்கத்துல இருக்குது. அந்த ஏக்கம் இருக்கக்கூடாதுன்றதுதான் முழுமையான தன்மை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம அளவுக்கு மீறி அன்புக்குள்ள போகும்போது மட்டும் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது என்கிட்ட ஒரு அன்பு இந்த கதையை சொல்றேன். அந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல இந்த மாதிரி நடந்துச்சு. அதை பார்த்த உடனே என்னால ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஆனா அதை பார்க்கும் போதே எனக்குள்ள தோணுச்சு. லாஸ்ட் படம் முடியும் போது எனக்கு ஒன்னே தோணுச்சு, இந்த நாய்க்கு சிலை வச்சிருப்பாங்களோ, இப்போ சிலையை வச்சு அதே நிகழ்வு அதை அப்படி வெயிட் பண்ற மாதிரி தோணுச்சு. அதே போல படம் முடிஞ்சுனே போட்டாயால உண்மையிலே சிலை வச்சுக்கிறான்னு காட்டினாங்க. எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. எனக்கு தெரியாது உண்மையிலே சிலை எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி நல்லா சிலை வச்சிருப்பாங்களே அப்படின்னு தோணுச்சு. அதே போல சிலை வச்சிருக்காங்கயா. அப்போ அந்த சிலையை வச்சு இன்னும் அதே தன்மையில அது இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. வாய்ப்பு இருக்குது. இன்னும் அந்த வெயிட்ல அது இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா என்னைக்கு அந்த ஏக்கம் அதை விட்டு போதும் அன்னைக்குதான் அந்த நிகழ்வு விட்டு வெளியே போக முடியும். ஆமா, அதுதான் நம்மளை பத்த சிலை. ஆனா அதோட என்னைக்கு அந்த ஏக்கம் அதுக்கு இல்லாம போதும் அன்னைக்குதான் போக முடியும். அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு மனிதனா இருந்து நம்ம ஒரு ஏக்கம் படுறோம் இல்லையா, இது இருக்கணும்பா, இது இருக்கணும்பா, இது இப்படி நடக்கணும்பா, நடக்கணும். ஆனா இது நடக்காதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். உண்மைதானே? இப்ப இன்னைக்கு ஒரு சிம்பிளா சொல்ற, ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்க, ஒரு ஆண் பெண் இருக்கிறீங்க, ஒரு திருமண வாழ்க்கை, குழந்தை குட்டி, இப்படியும் பெத்தெடுத்த நீ இருக்க போறதே இல்லை. உண்மைதானே? அதுல நீ இருக்க போறது இல்லை. என்ன நடக்கணும் யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த வாழ்க்கையை கெட்டிமா பிடிச்சுக்கிறோம், ரொம்ப டைட்டா. இதுக்கோசம் வாழ்னுங்க, இருக்கணுங்க, பண்ணுங்க, செய்யணுங்க. ஆனா என்ன நீ செஞ்சாலும் எப்படியும் நீங்க இருக்க போறது இல்லை அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும்.
தெரிஞ்சாலும் கூட ஏன் நம்ம அந்த ஒரு அந்த நாய்க்கு தெரியாதனால அது ஏக்கத்துல போய் 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 அது பாக்குது. அதே மாதிரி நம்மளும் செய்யுமே, திருப்பி 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 ரிப்பீட்டடா இதே வாழ்க்கை, இதே லைஃப், இதே சூழல், இதே செயல், இதே பணம் காசு வேலை வெட்டி குடும்பம் குழந்தை குட்டி, இதே திரும்பி திரும்பி நீங்கள பாருங்க. இப்ப அந்த நாய் பண்ணதுக்கும் இங்க நம்ம பண்றதுக்கு என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் இல்லை. இப்ப நம்ம அதை வந்து என்னன்னு பார்த்துட்டோம், அதை எவ்வளவு அன்பு வச்சுச்சுப்பா, எவ்வளவு பாசம் வச்சுப்போம். அதனால யாருக்கு வலி? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஜீவராசிக்கு வலி, ஜீவராசிக்கு வலி. அது அது அந்த அந்த வலி தெரிய முடியாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம அதை பார்த்து இவ்வளோ வழியில கஷ்டப்படுது, அந்த அன்பின் காரணமா அதுக்கு செலவு வச்சுக்கிறோம் அதுக்கு. ஆனா உண்மையிலே அது அப்படி பண்றதுனால அதுக்கு அந்த ஜீவராசிக்கு துன்பம், பார்க்குற நம்மளுக்கும் வருத்தம். சரியாவாது நமக்கு தெரியும், சொன்னாலும் அதுக்கு புரியாது. அது சொன்னாலும் கேட்க போகுது, அது வந்தா போகும். இப்போ அது கேட்கல பரவாயில்ல. ஆனா நம்ம மனிதனா இருக்கிறோம், நம்மளுக்கு இங்க நடக்கிற நிகழ்வு எல்லாமே தெரியும். தெரியும் தானே? எந்த ஒரு ஜீவராசி தோன்றினாலும் அது மீண்டும் மறைஞ்சிடும், அது இருக்காதுன்னு தெரியும். ஆனா இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவு ஒரு பாடுபடுறோம் பாருங்க. எந்த அளவுக்கு மெனக்கறணும், எந்த அளவுக்கு அந்த ஏக்கத்தை இருக்கிறது. இது நடக்காதா, எனக்கு அது நடக்காதா, எனக்கு இதாவாதா, எனக்கு அதாவாதா, இது எது ஆனாலும் ஒண்ணு இல்லையே. உண்மைதானே? நீங்க என்ன நடந்தாலும் சரி. இப்ப நம்ம இருக்கிறோம், ஒரு குழந்தைய பெற்று வளர்த்துட்டோம், அந்த குழந்தை இறுதி வரைக்கும் நம்ம கூட்டு போன ஆசை முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்ப முடியாத ஒரு வாழ்க்கையில ஏன் நம்ம அவ்வளவு ஒரு ஆசையும் அவ்வளவு ஒரு அளவுக்கு மீறி பாசத்தை வச்சு அதுல போய் மாட்டி மீண்டும் மீண்டும் ஒண்ணு உருவாக்கி மீண்டும் உள்ள வந்து திருப்பி மீண்டும் உருவாக்கி மீண்டும் உள்ள வந்து எதுக்கோசம்? ஒரே ஒரு நிகழ்வு இருக்குது இதுல. இப்ப அந்த நாய்க்கு அவர் ஒரு வர மாட்டாரா தெரியாது. அதே போல உங்களுக்கும் இது கண்டினியூ எப்படியாவது சரியாயிடுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, சரியாகும்னு எண்ணம் இருக்குது. அது எதுக்கு இருக்குது? இந்த அண்ட சராசரத்துக்கு அனைத்துக்குமே இருக்குது. அதனாலதான் சொன்னது எல்லாமே ஏக்கத்துல இருக்குது. அந்த ஏக்கத்தினாலே இது ஏக்கத்துல இருக்குது. அப்ப அந்த ஏக்கம் நிக்கணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள அந்த ஏக்கம் போகணும். என்ன போகணும்? இது இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் வரணும். இந்த ஏக்கம் அற்று போகணுன்ற எண்ணம் வரணும். அப்பதான் நம்மளோட ஏக்கம் போகும், இது ஒரு ஏக்கமும் போகும். இது நம்ம எல்லாரும் கொஞ்சம் நான் தான் சொல்ல அடிக்கிறது, உலக ஏக்கம் நிக்கணும்பா, நிக்கணும்னு நினைங்க. அது ஒண்ணுதான் இதுக்கு தீர்வு. இங்க நடக்கிற நிகழ்வுக்கு எல்லாருக்கும் தீர்வு நம்ம சொல்லணும், சொல்லணும், இதுதான் சொல்லணும். இதை விட்டு நீ வேற எந்த ஜானரை மாத்தி போட்டாலும் இங்க இருக்கு, இங்க இருந்து மாதிரி அங்க போயிருப்பானா இதே எண்ணம் இருக்கும், அங்க இருந்து மாதிரி வேறத்துக்கு போனா அதே எண்ணம் இருக்கும். உங்கள்கிட்ட ஏக்கம் ஒண்ணு விட்டு போகவே போவாது. ஏன்னா அந்த ஏக்கம் ஒண்ணு விட்டு போனா மட்டும்தான் இங்க மொத்தத்துக்கு மன தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கு. இல்ல அப்படி நம்ம தனியா போயிடுவோம், நம்ம இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். எப்படி ஆகும் திருப்பி எங்க போயினாலும் திருப்பி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதே ஏக்கம் தோணும். இப்ப நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது எதுவுமே தெரியாது, இன்னும் கொஞ்சம் வயசு இன்னும் கொஞ்சம் வயசா எல்லாருக்கும் தோணும். நீங்களே பாருங்க, வயசானவங்க எல்லாரும் பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். நான் இருக்க மாட்டேனா, நான் இறந்துருவேனா, என் குழந்தை கூட்டு விட்டு நான் போயிடுவேனா, இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேனா, இருக்கு எல்லாருக்குள்ள இருக்குதா? எல்லா முதுமையானவங்கிட்ட இருக்கும். அவங்களை கேட்டீங்கன்னா தான் தெரியும். அவங்க ஒரு கட்டத்துல வெறுப்பாகி போயோ இல்லை ஏதோ ஒரு காரணமாவோ ஆக மொத்தம் என்ன நினைச்சாலும் இருக்க போறதில்லை. எப்படியும் இதை விட்டு நீ போய் அந்த ஏக்கத்தோட நீ போற, அந்த ஏக்கத்தோடயே போற பத்தி அந்த ஏக்கம்ன்றது நீ போகும்போது ஆல்ரெடி நீ ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிற, அது எங்க போகுது? அது போகும்போது அதை ஒன்று உருவாக்கி திருப்பி அது எங்க போகுது? இப்ப நீ போறது முடிவுக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீ போகும்போதே முடிக்க மாட்டேன்னு திருப்பி ஒன்று உருவாக்குறீங்க. புரியுது சார்? நீ முடிவுன்றது எதையும் உருவாக்காம நீ இருக்கும்போது தான் முடிவு கொடுக்க முடியும். உன்னை உருவாக்கினா உங்க என்ன அங்க பதியப்படும், நீ திருப்பி போக திருப்பி அது ரொட்டேஷன் ஆகும். இந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்குது. இது நடக்கிறதுனால உங்களோட பெயின் அதிகமாகும், உங்களுடைய ஏக்கம் அதிகமாக்கினே போகும். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து நம்மளோட வலி வேதனைங்க ரொம்ப அதிகமா போகுது. நம்ம எல்லாரும் பாக்குறோம், சூழல் கடினமா இருக்கு. இப்ப நீங்களே பாருங்க, ஒரு நாட்டில் பாம்பு போட்டு அவங்க சண்டை போட்டு ஒரு குழந்தைய உணவு இல்லாத மண்ணை தான் நான் சாப்பிடணுமான்னு கேட்கற அளவுக்கு சொல்லுவது. யாரும் ஒரு மனிதனை கொள்றான், அங்க காட்டுறாங்க அப்பா உணவு கோசம் குழந்தைங்க ஓடிடுது, எவ்வளவு கஷ்டம். அதே கஷ்டம் இங்க சூழ்நிலைகள் சரியில்லாத போய் கிளைமேட் சேஞ்ச் ஆகி வெயில் அதிகமா இருக்குது, சரியான உணவு கிடைக்கும், இங்க எவ்வளவு உயிர்கள் வந்து நோயில துன்பப்படுது. உண்மைதானே? ஜீவராசி இருக்கட்டும், மனிதனாட்டம் எல்லாருமே இங்க நம்ம எல்லாருமே பாடுபடுறோங்க. நம்ம எல்லாருமே அதுக்கும் மீறி கடினமான வெளியில போயிட்டு வரோம். ஆனா கிடம் நல்லதானே இருந்தோம், அதுதான் ஒண்ணும் புரியல. நல்லா இருக்கிறோம்னு அப்படி நீ சொல்லுவ அப்படின்னா நீ பார்த்தா அங்க எல்லா பொருளுமே சிரிக்கணும், எல்லா பொருளுமே மகிழ்ச்சியில இருக்கணும். அப்படி இருக்குதுன்னா நீ மகிழ்ச்சியில இருக்குன்னு சொன்னா அதுக்காக ஒரு பரவாயில்ல ஒரு காரணம். அப்படி இல்லையே, இல்லாத ஒரு இடத்த எப்படி நீ அதை மகிழ்ச்சி எப்படி உன் கண்ணுக்கு உன் சுற்றத்தை மட்டும் பார்த்து நல்லா தானே இருக்கிற அப்படின்னு சொல்றீங்க. உன் சுற்றம் கூட நல்லா இல்லை, உன் சொந்த பந்தமோ சரியில்லை, உன்னை சுத்தி கொஞ்சம் ஒரு 10 அடிக்கு தள்ளிப்பாரு, எல்லாரும் சிரமத்தில் தாங்க. ஆனா என்னதான் சிரமத்துல நீ உன்னோட லைஃப் உன் குடும்பன்ற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து நீ திருப்பி போய் நிற்கிறீ. இப்படி ஒருத்தம் போய் தான் அந்த 10 பேர் அங்க நிக்கிறான், நீ அதே போல போய் ஒரு நாள் அந்த 10 பேர்ல ஒரு ஆள் நீ நிக்கிறீங்க. இதே தான் நம்ம பண்ணுகிறீங்க. இப்ப அந்த நாய் பண்றதுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல. அந்த நாய்க்கு அந்த 9 வருஷம் வேதனை, ஆனா இந்த அந்த சராசரத்துக்கும் எத்தனை கோடிக்குமா இந்த வேதனை நடந்துருக்குதுன்னே தெரியல.
இந்த வேதனைக்கு ஒரு தீர்வு வரணும்னா நம்ம எல்லாரும் ஏங்குறது இந்த ஏக்கத்தை நிறுத்தணும். ஏக்கத்தை நிறுத்தணும்னா நம்மளுக்குள்ள ஏற்படுற ஆசைகளை ரொம்ப குறைக்கணும். நான் இந்த மாதிரி மாற மாட்டேன், நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் இப்படி வாழ மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேன், எனக்கு சொத்து வராதா, எனக்கு இது கிடையாது. இந்த எண்ணங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா உன்னை ஏற்கனவே ஒரு பெரிய வழியில இருக்கிற மீண்டும் மீண்டும் அந்த வழிக்குள்ள நீயே போய் மாட்டீங்க. இன்னும் அந்த ஒரு ஏக்கத்துல இருக்கிற அந்த ஏக்கத்தை சரி பண்ணவே முடியல. இன்னொரு ஏக்கம், இன்னொரு ஏக்கம், இன்னொரு ஏக்கம். இந்த ஏக்கம் என்ன பண்றதுன்னா அதிகமா ஏக்கத்துக்கான வேலையை பண்ணுது. அது இந்த ஏக்கத்தாலே இது ஏங்குது. இந்த ஏக்கம் இருக்கிறதுனாலே இங்க இவ்வளோ வேரியேஷனான பிரச்சனைகள் தோன்றினே இருக்குது. ஃபியூல் போடணும், நம்ம ஃபீல் தான் போறோம். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். நான் சொன்னேன் இந்த ஏக்கமும் உள்ளுக்கு ஏங்கப்படுற பொருளும் ரெண்டும் ஒண்ணு. உள்ளுக்கு ஏங்கக்கூடிய பொருள் மட்டும் அது ஏங்கக்கூடாதுன்னு நினைச்சா மட்டும்தான் இந்த ஏக்கம் நிற்கும். உள்ள இருக்குது ஏங்கணும் போது அவுட்டர் சுத்ததான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் சொன்னல கிரியேட்டரு கிரியேஷனு ரெண்டுமே ஒண்ணு. கிரியேட்டர்ல இருந்து கிரியேஷன் உருவாயிடுச்சு. இப்ப கிரியேஷனு மீண்டும் அதை கிரியேஷனை கிரியேட் பண்ணிட்டே இருக்குது. அது எப்போ இதுக்கு நான் தான் கிரியேஷன் உள்ள கிரியேட்டருக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும் அந்த கிரியேஷனுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் கிரியேட்டர் அதுவும் ஒன்னாக முடியும். அப்படி கிரியேட்டர் அதுவும் ஒன்னாகணும்னா உங்களுக்குள்ள அந்த ஏக்கம்ன்றது இல்லாம போயிடணும். எது மேலேயும் ஆசை இல்லாம போயிடணும். எது மேலேயும் ஆசைன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க வாழ்ற வாழ்க்கையில எல்லாமே வாழுங்க, இந்த ஆசை கிடையாது. நான் சொல்றது இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு கடினமா இருக்கு, எவ்வளவு கடினமான சூழல் போகுது. இந்த சூழல்ல நம்ம ஏன் வாழணும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல பாருங்க. நான் வாழுவேன், நான் பண்ணுவேன், நான் செய்வேன், இதான் சரி. இங்க ஊர்பட்ட மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இவங்க நிறைய பேர் பேசுறாங்க. இவங்க எல்லாரும் பேசுறது என்னன்னா நார்மல் டே டு லைஃப். என் லைஃப் இப்படிதான் நல்லா இருக்கு, இப்படி போனாரு. நீங்க சொல்றதுனால ஒன்னாவாது. இன்னைக்கு நல்லா இருக்கு எல்லாமோ இறுதியில யாரு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களோ அவங்களே இது நல்லா சொல்லுவீங்க. இதே வார்த்தைய எத்தனை வருஷமா நம்ம எத்தனை கோடி ஆண்டவங்க நம்ம சொல்லு வரோம், நம்ம யாருக்குன்னு தெரியல. புரியுதா சொல்றேன்? இது இப்படியே சொல்லின்னு போய்க்கின்னு இது இப்படியே பின்னின்னு போகக்கூடாது. இந்த பின்னல் நிறுத்தணும். என்னைக்கு நீ பின்றதை நிறுத்தறியோ அப்பதான் பின்னல் நிற்கும். நீ பின்னினே இருப்பேன்னா பின்னல் நிக்கணும்னா பின்னல் நிக்காது, பின்னல் போய்கினே இருக்கும். இப்ப அதுக்கு பேர் தான் நான் சொன்னேன் ஏக்கம். உங்க ஏக்கத்தை நீ நிறுத்தாம இந்த ஏக்கம் நிக்காது. இந்த ஏக்கம் நிக்காம அனைத்து பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. எல்லாரும் ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இவ்வளவு கட்டின, ஏன் வழி, இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு சொல்யூஷன் எல்லாம் நமக்கு இருக்குது. இதுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட இந்த சொல்யூஷன் இருக்குது. அவங்க சொல்யூஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்ட சொல்யூஷன் தான். நான் தான் சொன்னேன்ல இந்த கிரியேட்டருக்கும் கிரியேஷனுக்கும் ரெண்டு ஒண்ணு. அப்படி இருக்கும் போது எப்படி கிரியேட்டருக்கு என்ன ஆசை இருக்குமோ அது கிரியேஷனுக்கு வரணும். இப்ப இந்த கிரியேஷன் உள்ள ஏக்கத்துக்கு எல்லாமே விளையாட்டு இருக்குது. விளையாட்டு எல்லாமே சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கிறேன், நாள் பெருமா இருக்கணும், இவங்களமா இருக்கணும். ஏக்கத்தை அதிகமாக்கி இந்த சுழற்சி ரொம்ப வேகமா சுத்த வைக்குது. சுத்த வச்சு இருக்கும்போது ஒன்னாவது நிக்கிறதுக்கான வேலை நடக்கும். இப்ப அதான் நடக்குது. இப்ப நான் பேசுறேன், எனக்கு அது புரிஞ்சனால பேசுறேன். இது இருக்கக்கூடாது, நிக்கணும், இதோட இந்த அசைவு அற்று போகணும், நானும் ஒன்று இல்லாம போகணும், எதுவுமே இங்க இல்லாம போகணும். அது ஒண்ணுதான் தீர்வா இருக்கும். நான் அந்த இல்லாம நான் என்ன சந்தோஷமா இருக்கேன், இருந்தாலும் என்ன பண்றேன், இருக்கிற வழி துன்பம் எல்லாத்தையும் பாருறேன். இப்ப நான் இருந்ததுனால அதை நான் தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சு இப்ப அந்த நிகழ்வு நடக்கணும். இந்த நிகழ்வு நடக்கும் போது மட்டும்தான் இங்க முற்றிலுமான பேரின்ப நிலை ஏற்படும். எந்த உயிருமே சிறிதளவும் துன்பம் இல்லாம எல்லா உயிருமா இருக்கிறது ஒரே உயிரா மாறும். அனைத்துன்னு ஒரு பொருள் இல்லாம ஒண்ணுன்ற ஒரு பொருள் வந்துடும். அந்த நிகழ்வு நடக்கணும், நம்ம ஆசைப்படணும். அந்த ஆசைப்பட்டா மட்டும்தான் அந்த நிகழ்வு நடக்கும். இல்லைன்னா நம்ம அந்த நாய் ஏங்கின மாதிரி அந்த ஏக்கத்துல நம்ம எல்லாரும் வாழ்ந்துக்கிறோம். அந்த ஏக்கத்துல இங்க ஏக்கம் நடக்கும். இது இல்லாம இருந்தா மட்டும்தான் தீர்வு. நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது, 6 அறிவு இருக்குது சொல்றீங்க. நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்கும், ஏது நடக்குன்னு தெரியும். அப்ப இவ்வளவு தெரிஞ்சு நம்ம திருப்பி அந்த ஜீவராசி மாதிரி நம்ம போய் திரும்பி இந்த சுழற்சிக்குள்ள உயருமே. இதுக்குள்ள நம்ம ஏன் ஓணும், இதுக்குள்ள நம்ம உயரக்கூடாது அப்படின்ற கேள்வி நம்ம தான் கேட்கணும். அது முக்கியமா இளமை இருக்கும் போதே கேளுங்க. இளமையிலேயே இந்த வழியை பாருங்க. எல்லா இடத்துலயும் ஊருப்பட்ட ஹாஸ்பிட்டல், ஊருப்பட்ட நோயாளி, ஊருப்பட்ட முதிர்வுகளும், ஊருப்பட்ட ட்ரஸ்ட் எல்லாமே வந்துருக்குது. என்ன வந்துருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணுது, எல்லாமே எதுக்கு வருது, சரியில்லை அதனால உருவாகுது. உண்மைதானே? சரியான உருவாக தேவையில்லையே. அவன் பிறந்த அங்கேயே சரியா இருந்தாம இவ்வளவு உருவா தெரியல இல்லாதனால உருவப்பட்ட என்ஜிஓஸ், உருவப்பட்ட ஹாஸ்பிட்டல் என்னென்ன எல்லாம் வந்து எல்லாமே என்ன உனக்கு நன்மை படத்துக்கு வருதா? இல்ல, நீ சரியில்லை அதனால ஒண்ணு சரியில்லாத ஒரு விஷயம் உருவாகுது. கேட்டா உன்னை சரி பண்றதுக்கு உருவாகுது. உன்னை சரி பண்றதுக்கு உருவாகுதா இல்ல உன்னை இதே போல ஆக்கிறதுக்கு உருவாதும் யாருக்கும் தெரியல. உண்மைதானே? ஏன்னா எது வச்சாலும் எதை செஞ்சாலும் அதுக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். இது வச்சா எனக்கு கிடைக்காதா, இது செஞ்சா எனக்கு இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்குது. அது நீங்க ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் இருக்கும், நீங்க சுடுகாடு கட்டினாலும் இருக்கும், நீங்க ஒரு ஹோட்டல் திறந்தாலும் இருக்கும். நீங்க என்ன செய்ய எண்ணம் இருக்கும். இந்த எண்ணம் சரியா சரியில்லையா உண்மையில யோசனை பண்ணி பாருங்க, சரியில்லை. ஆனா இதை செய்யக்கூடிய சூழல் இருக்குது. காரணம் நம்ம பாப்புலேஷன் அதிகமாயிட்டோம். நம்மளுக்குள்ள அந்த ஏக்கம் ஏக்கம் அதிகமாகுது, ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. அளவுக்கு மீறின வலி உருவானா இந்த மாதிரி ஊருப்பட்ட ஹாஸ்பிட்டல் அது இது கெமிக்கல், இந்த ஸ்டாஃப் கம்பெனி ஊருப்பட்ட கெமிக்கல் எல்லாம் நம்ம தான் உருவாக்குறோம். உருவாக்கிட்டு நம்மளே சொல்றோம் கேன்சர் வருதுங்க, தண்ணி சரியில்லைங்க. உருவப்பட்ட பவர் பிளான்ட், எல்லா பவர் பிளான்ட்லயும் அவங்க யூஸ் பண்ற எல்லா இடத்துல போனாலும் மேக்ஸிமம் கேன்சர் இருக்கும். அங்க இருக்கும் மேக்ஸிமம் பவர் பிளான்ட் சைட்லாம். ஏன் வருது?
அவள் உள்ள வேலை சேர்த்து மனுஷன், அதை எடுத்து பயன்படுத்திக்கிறது மனுஷன், அதை நோய் வருது மனுஷனுக்கு. இது யோசனை பண்ணு, நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணு, இது என்ன இதுல சரி. இப்ப இது நம்மளுக்குன்னா நம்ம வாழணும்னு ஒரு ஏக்கம், எல்லாருமே நான் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஏக்கம், எதனா ஒரு மாற்றம் வந்துடாத ஒரு ஏக்கம். அதுல இந்த ஏக்கத்தை ஏங்கியே நம்ம அதிகமாக்கி உருவாக்கி அதிகமாக்கி இந்த ஏக்கத்தோட தன்மை அதிகமாகுது. இது நோய் இல்லாம வாழ்றோம். எப்படி பாருங்க, வாழ மாட்டேன்னு ஆசைப்பட்டு இப்ப நோய் இல்லாம வாழ்றோமா, நல்ல காய்கறி கிடைக்குமா, இந்த மாதிரி என்ன வந்துருச்சு. உண்மைதானே? இன்னைக்கு எப்ப என்ன நடக்கும்னு தெரியல, அந்த அளவுக்கு போகுது. எப்ப எங்க சண்டை போட்டுப்பாங்கன்னு தெரியல. நோய் இல்லாம வாழ முடியாது. நம்ம சாப்பிடுற காய்கறி எல்லாம் சரியா நீங்க எல்லாத்தையுமே எடுத்து யூஸ் பண்ணி ஃப்ரீயா வாழக்கூடிய ஒரு பர்சன் இன்னைக்கு காற்றை சுவாசிக்கலாமா, இந்த காற்று சுவாசம் நல்லதா, இந்த தண்ணி குடிச்சா நல்லதா, இந்த காய்கறி சாப்பிட்டா நல்லதா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா நல்லா இருக்குமா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா நல்லா இருக்குமா, இந்த மருந்தை வேணா நல்லா இருக்குமா, அந்த மருந்தை வேணா இருக்குமா, அந்த அளவுக்கு வந்துட்டீங்க நீங்க. ஆனா இன்னும் கூட எதையும் நம்ம எந்த எண்ணத்தை கொண்டும் எதையும் நிறுத்தணும்னு பண்ணணும்னு நம்ம போவே இல்லை. அது பாட்டு ஃப்ளோல போது நம்மளும் அது கூடயே போயிருக்கிறோம். எப்படி அந்த நாயும் அவரோட ஓனர் இறந்தது தெரியாம 9 வருஷம் போய் நின்னுதோ, அதே போல நம்ம பார்த்து இது நடந்துக்கிறது பார்த்து திருப்பி ஒண்ணு உருவாக்குறோம். இதெல்லாம் இருக்குதுல பெரிய ஹைலைட். உண்மைதானே? இப்ப நம்ம பாருங்க, நம்ம இருக்கிறோம் வாழ்றப்பா, தண்ணி இல்லப்பா, காத்து இல்லப்பா, சரியான வேலை கிடைக்கலப்பா, எல்லாம் நம்ம சொல்றோம். சொல்லிட்டு நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று, இது யார் செய்வார்னு எனக்கு தெரியல. இது ஒரே விஷயம் பழக்கமாயிடுச்சு. எல்லாரும் சரியான செய்யுங்க. செஞ்சதுனால என்ன, இங்க என்ன உனக்கு என்ன வரப்போகுது, இல்ல அந்த குழந்தைகளுக்கு என்ன வரப்போகுது, ஒண்ணு வரப்போகுது, அளவுக்கு மீறி துன்பம் வரப்போகுது, உனக்கு நோய் வரப்போகுது, அளவுக்கு மீறி ஏக்கம் வரப்போகுது, சரியாயிடாதுன்னு ஏக்கம் வரப்போகுது, காசு தேவைன்ற எண்ணம் வரப்போகுது, அது காசு கிடைக்காதான்னு ஏக்கம் வரப்போகுது. ஆக மொத்தம் உன்னை சுத்தி ஒரு ஏக்கம் இருந்துனே இருக்கும். அந்த ஏக்கத்தை உருவாக்கி நீ ஒரு லைட்டா ஓடுற, நீ ஓடினே இருக்கும். இங்க போலாமா, அங்க போலாமா, இங்க போனா வேலை கிடைக்குமா, அங்க போனா சரியான மருந்து கிடைக்கும், ஓடுறான் எல்லாரும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்களேன், மேலே ஏறான், கீழே இறக்குறான், இந்த செக் பண்ணுறான், பிளட் செக் பண்ணுறான், யூரின் செக் பண்றான், ஓடுறான். எதுக்கு ஓடிறீங்க? ஏன்னா நீ உருவாக்குன விஷயம் அப்படி. நீயா ஒரு ஏக்கத்துல ஒரு செயலை உருவாக்கி, அதை ஒண்ணு உருவாக்கி, அதுக்கு ஒரு வழி வந்து அதுக்கோசம் ஒரு ஏக்கத்துக்கு எப்படி வர்றோம். இந்த ஏக்கம் எங்க நடக்குது பாருங்க. இப்படித்தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். இந்த வாழ்க்கை சரிதானா, இது சரியா சரியில்லைன்னு யாருக்கு நீங்க தான் கேட்கணும். வழியில மாற்றுறது நீ, துன்பத்தை அனுபவிக்கிறது நீ. அப்ப நீ தானே உன்னை சரி பத்தி பார்க்கணும். கேட்டா யாரோ சரி பண்ணுவாங்க, யாரோ பண்ணிட்டாங்க, நான் பண்ணிட்டேன். யார் என்ன பண்ணாலும் இங்க நன்மையும் தீமையும் பிறர் தர வராது. எதாலும் உனக்கு நீ தான் குத்த முடியும். நீ சந்தோஷமா நீ காரணம், நீ சந்தோஷமா இல்ல நீ தான் காரணம். இதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் கூட எக்ஸ்பிளேஷன் தரேன். நான் கருமையான செயலை செய்து, அன்பான செயலை செய்து எல்லா உயிர் பறந்து. இன்னைக்கு கூட ஒரு நாயை போய் பார்த்தேன், மூஞ்சில ஒரு சின்ன அடி இருந்தது. ஒரு 4 நாளா போற ஹோல்ஸ் வந்துச்சு. அதுக்கு வலி தாங்க முடியாது. ஏன்னா ஓட்டை வந்து இப்ப ஒரு கேன்சர் மாதிரி அப்படியே உள்ள புழு நின்றுது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா என்னால பிடிக்கவும் முடியல. இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம அந்த வலி எப்படி தாங்கும்? இப்போ அதே போல நீங்க எவ்வளவு பர்சன் மனிதனே நோயில, அதே போல ரோட்ல நீங்க 10 இருக்குன்னா அது அப்படி இருக்கப்பட்டவங்களா இருந்தா அவங்களை கூட்டு ஹாஸ்பிட்டல் இதே ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் பெயின் ஒண்ணுதான். இவ்வளவு துன்பமா இங்க ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாரும் வாழ்றோமே. அங்கங்க பாத்தீங்கன்னா காக்கா குட்டி எல்லாம் பார்த்தா அது மேல அந்த அடிக்கிற காத்துல மாதிரி கீழே வந்து ஊது. அது குட்டி அப்படி இருக்குது. மேல அந்த அம்மா அப்பெல்லாம் பார்த்து கத்துது. அது நினைச்சாலும் மேல பறந்து போக முடியாது. இந்த மாதிரி எல்லா ஜீவராசியுமே இதை கண்ணெதிர்க்கு மனிதன் குண்டு போட்டு சாவடிக்கிறான். எல்லா குழந்தைங்க உணவு இல்லாத உருவப்பட்ட குழந்தைங்க கத்துது. நாங்க மண்ணதான் சாப்பிடணுமான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம வாழ்றோம். அப்ப நம்ம எப்படி வாழணும்? இது இல்லாம இருக்கணும்பா. இது நடக்க கூடாதுப்பா. அதுக்கு எதனா ஒரு பெரிய மாற்றம் வரணும்பா. அதுக்கு என்னால என்ன நான் செய்ய முடியும்? நான் அன்பா இருக்க முடியும். நான் கண்ணை நான் உழைச்ச துட்டேன். பிறருக்கோசம் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். என்னால எந்த அளவுக்கு பிறரை நோக்கி நான் பயணப்பட்டு அந்த அவங்களோட வழியை நான் நீக்கணும்னு ஆசைப்படுவேன். அதை நீக்க ஆசைப்படும் போது நீ யாரு, நீ எதுக்கு வந்த, உன் ஏக்கம் என்ன, அனைத்தையும் நீ புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சு செறிஞ்சு நம்ம இந்த ஏக்கமே இல்லாத நிலை ஆகணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படணும். நம்ம அப்படி நினைக்கும் போது இருக்கிற எல்லா உயிருக்குமே சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா எல்லா உயிருக்குள்ளேயும் வலி இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் ஏக்கம் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் மாற்றத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது. அந்த ஆசைன்றது முழுமையான மாற்றத்துக்கு போகணும். அப்போ ஏக்கமே அற்று போனா மட்டும்தான் முழுமையான மாற்றம். அந்த நிகழ்வு நடந்தா நம்ம இந்த தேக காட்சியத்துக்கு நம்மளுக்கு நம்மளே செஞ்ச ஒரு பெரிய கைங்கரியம். ஏன்னா நம்மன்றதான் இங்க அனைத்துமா இருக்குது. நம்மளுக்கு நம்மளே ஒரு கைங்கரியம் பண்ண முடியும்னா இந்த ஏக்கம் அற்று ஆகும்போது மட்டும்தான், இந்த அசைவு நின்னாதான் இங்க நடக்கிற வேரியேஷன் இல்லாம போகும். அப்படி இல்லாம போனதான் முழுமையான நித்தியமான இன்பம் கிடைக்கும். இல்லைன்னா அந்த நாய் 9 வருஷம் ஓனர் வருஷம் வெயிட் பண்ண மாதிரி நம்ம எத்தனை கோடி இருக்குமா நம்ம எல்லாரும் வெயிட் பண்றோம். இப்ப இந்த வெயிட் பண்ணது நம்ம இதோட இந்த வெயிட் பண்ணவே கூடாதுன்ற அளவுக்கு நம்ம அந்த தன்மை இல்லாம ஆக்கணும். இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிதான் ஆகணும். இது இல்லாம வெயிட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. அப்ப அது இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் சரி. இது இல்லாம ஆகணும். எல்லாரும் நித்தியமான பேருமை நிலை ஏற்றணும்னு ஆசைப்படணும். இந்த ஏக்கம் மற்ற போகணும். நம்மளுக்குள்ள ஒரு ஏக்கம் போகணும். இங்க ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே நீ தான், இங்க எல்லாமே ஒரு எலிசன் தான், எல்லாமே ஒரு கிரியேட்டர் தான், எல்லாமே ஒரு கற்பனை தான். இது உண்மையிலே அறிய முடியும் உன்னால. இது அறியணும்னா உங்களுக்குள்ள அளவுக்கு மீறி அன்பு வரணும்.
பிறர் வழியை உன் வழியா நீ எண்ணணும். கருணை ஒன்னே சாதனமா கொள்ளணும். அறிநிலை தெரிந்தவருக்கு உயிரிழக்கமே கடவுள் வழிபாடு. இந்த கடவுள் வழிபாடுன்றது காரணம் என்னன்னா, பிற உயிர் படுற வழியை நிவர்த்தி பண்ணா இதுவே நீ அனைத்துமா இருக்கின்ற உணரக்கூடிய எட்டக்கூடிய ஒரே ஒரு தகுதி அந்த செயலுக்குள்ள மட்டும்தான் அது. அதை செஞ்சு இந்த ஏக்கம்ன்றத இல்லாம ஆக்குறது ஒண்ணுதான் முழுமையான நம்மளுக்கு நித்தியமான பேர்நிலைக்கு எட்டக்கூடிய ஒரே ஒரு வழி தான். இந்த வழிக்குள்ள நம்ம எல்லாரும் போனா இந்த ஏக்கம் மற்றும் போய் ஏக்கமே இல்லாத போய் எல்லாரும் நித்தியமான பேர்நிலையை 100% எட்டலாம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மிக்க நன்றிமா, மிக்க நன்றி, மிக்க நன்றி.